ஹாய் கைஸ். ஸோ ஈவினிங் நம்ம என்ன ஆட போகிறோம்னா ஸ்டார் ஆஃப் ஸ்டார் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய மிஷின்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு பைக் எடுத்துன்னு கிளம்புறோம். இதோ நான் 2 பைக் வச்சுக்கிறேன். இந்த பைக்கு நான் சான்ஃபியர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன். அங்கேருந்து போய் மிஷினை முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ கடுப்பாயிடும் கைஸ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புவோம். எங்கடா போனோம்? ஸ்ட்ரெயிட்டாக போடா டி. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வாயிலே பார்த்து ஐயோ ஏங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம், போலீஸே இருக்கிறான் பக்கத்தில். பட்டுன்னு கன் எடுத்து போட்டு 2 ஸ்டார் வாண்டட் லெவல் எடுத்தாச்சா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்போ எங்கே போகணும்? வந்துட்டானுங்க. பிக் ஸ்மோக்கோ நான் நிறைய மிஷின் பார்த்தேன். பிக் ஸ்மோக்கோ ரைடரும் நம்மளோட துரோகிங்க, அது தெரியுமா உங்களுக்கு? லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பிக் ஸ்மோக்கை போடுவீங்க. கன் எடுத்து பட்டுன்னு சுடணும் பிக் ஸ்மோக்கெல்லாம். நான்லாம் பார்த்தேன்னு வச்சோ. போடாடி கார் டி. பைக்கு அப்பாடா ஜஸ்ட் மிஸ். வரானுங்கடா, சேசிங்கடா. டானான். ஓகே, இப்போ நான் பேசல என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சவுண்ட் வேஸ்ட்டுண்ணா. ஓகே கைஸ், தரமான வேலை பண்ணிட்டுக்கிறோம் நம்ம. இப்போ ஏங்க நான் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டியே வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு கார் வேணுமே. எங்கடா போவேன்? ஐயோ காரில் எடுக்கிறது டைமே இல்லை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனோம் தெரில. எங்கேயாவது போவோம். நம்ம பேசாமல் ஆமுனேஷனுக்கு போயிடலாமா? அங்கே போய் எங்கடாடி இங்கே இருக்குல்ல இந்த கன் டீலர் கடைக்கு போயிட்டு கன்ஸுக்கு இந்த நான் ஒரு கன் வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த கன்னுக்கு புல்லட்டை அப்படியே ஒரு ஆர்மரும் வாங்கி போட்டுக்கின்னு வந்துடலாம். ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. எப்பட்றா போவேன்? நான் என்ன கஷ்டம் சொல்கிறேன்னா, இவனுங்க மறுபடியும் நான் வெளியே வந்தேன்னா பட்டுன்னு போட்டுருவானுங்க. வெயிட்டே பண்ண மாட்டானுங்க. இப்போ வேறு ஹெலிகாப்டருக்கு வேறு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம்? இந்த டெக் 9ன்னு ஒன்று இருக்கா, இது ஒரு நிறைய புல்லட் வாங்கணும். நான் வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? ஸ்ட்ரெயிட்டாக ஆர்மர் பாடி ஆர்மர், இந்த ஆர்மரை வாங்கிட்டு கிளம்புவோம். ஓகே, ஏதாவது இருக்காடா? எஸ்எம்ஜியில் இது இருக்குது, பிஸ்டல்ஸு. இப்போ சைலன்ஸ்டு பிஸ்டல்ஸ் வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, சைலன்ஸ்டு பிஸ்டல்ஸ் நிறையா புல்லட் வாங்கி வச்சுப்போம். ஓகே, அவ்வளோதான். இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும். ஓகே, போகலாமா வேணாமா? எங்கே எனக்கு கொஞ்சம் திக்கு தோ போகிறேன். ரன் இந்த ஊரை விட்டே போனோம் முதல்ல. நான் இல்லை லாஸ்ட் இது சான்ஃபியருக்கு போயிடலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா? ஏங்க அத்தை வீடியோவில் சொல்லுங்கள். அத்தை ஸ்டார் ஆஃப் ஸ்டாரில் நீங்களே சொல்லுங்கள். சான்ஃபியருக்கு போகலாமா, க்ரோ ஸ்ட்ரீட்லேயே லாஸ் ஆண்டோஸ்லேயே இருக்கலாமா? நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நான் இன்னொரு வீடு வாங்கிட்டேன் ஏற்கனவே. ஆனால் இப்போ அது பேசுறது முக்கியம் இல்லை. சட்டு புட்டுன்னு இந்த இடத்தையே காலி பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ பர்ன்னு வண்டிடுறா. ஐயோ அடிக்க போகிறானுங்க. டமால் 2 ஸ்டார் வந்துச்சு அதுக்குள்ளே. அடங்கொய்யால்
ஏதோ ஒன்று வந்துச்சா. இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணீங்க, எங்கேயுமே பார்க்காதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உங்களோட வீட்டுக்கு உங்கள் ஃபஸ்ட்டு க்ரோஸ்ட்ரிக்கு போயிட்டு பின்னாடி போயிட்டு ஆர்மர் எடுத்துகிட்டு இன்னொரு ரேஸ் பைக் எடுத்துகிட்டு சட்டு புட்டுன்னு போங்க. ஏன்னா இது டேமேஜ் சொல்கிறதுக்கு பேச விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் புகைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக கோஸ்டிக்கு போங்க. நெக்ஸ்ட்டு அந்த சவுத் லாஸ் அட்ரஸ் என்னமோ பேர் தெரில, ஆனால் போவோம். நம்மளுக்கு வேறு பைக் வேணும்னா அந்த வழி தான். இவனுங்க வேறு பைக் எடுத்துங்க சர்ரு புருன்னு வரானுங்க. நான் வேறு பைக் இந்த பைக்கை வச்சுக்கணும். லாஸ்ட் இயர்லேருந்து எடுத்துன்னு வந்த பைக்கை கஷ்டப்பட்டு இங்கே வரணும்னு இந்த பைக்கை எங்கேயாவது பார்த்தேன், பட்டுன்னு எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த ஊருக்கு. சர்ன்னு போவோம். இப்போ க்ரோஸ் ஸ்ட்ரீட் போகணும். கடா டே க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் இப்போ மட்டும் பாலாஸ் கேங் இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய்யால கடுப்பாயிடுவேன். ஓகே, டே போடா போடா ஹெலிகாப்டர் இல்லை, அதனால அவனுங்க லொக்கேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்காது, ஸ்லோவாக தான் கிடைக்கும். ஸோ அதனாலேயே நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக இப்போ க்ரோஸ்ட்ரிக்கு போகணும். ஏதோ பாரு, டே போடா பட்டுன்னு போடா, சர்ன்னு வண்டி எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே நான் இந்த பிக் ஸ்மோக் மிஷின் பண்ணது நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் டாப் மேலே ஏறி தான் போனேன். தரமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த மிஷினை அசால்ட்டாக முடிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐயோ க்ரோஸ் ரேட்டூரில் நம்ம ஆளு போடுறா சுற்றி வளச்சிட்டானுங்க. அவ்வளோ தான். ஓகே, அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த கார் எடுத்துக்கோங்க. கார் எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டாக போங்க. வந்த வழிக்கே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிறது பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அந்த வழிக்கு போயிட்டீங்களா, இப்போ பின்னாடி வாங்க, க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி. இங்கே உங்களுக்கு எப்படி வந்து ஆமாம்ல ஒரு போலீஸை போட்டேன், அதனால் மறுபடியும் 3 ஸ்டார் வாண்டர் லெவல் வந்துச்சு. அதனால் மறுபடியும் இப்போ ஹெலிகாப்டர்லாம் சேஸ் பண்ணோம். அதனால் பட்டு இந்த கார் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ நம்ம அங்கே போனோன்னா ஒரு ரிஸ்க்கு, ஏன்னா அது மெயின் ரோடு வேறு, சட்டு புட்டுன்னு பிடிப்பானுங்க. அதனால் இந்த டனல் வழியாக போயிடலாம். அது மெயின் ரோடு வழியாக தான் போக முடியும். இந்த வழியாக போகலாம். இதோ வந்துச்சு பாருங்கள் இந்த பார்க்கிங் ஸ்பாட்டு. இங்கே தான் நான் சொன்ன ரேஸ் பைக், அந்த NRG 500. டே பட்டுன்னு போடா. ஜம்ப்பு, ஐயோ ஜம்ப் பண்ண முடியல. டே பட்டுன்னு போடா, பட்டுன்னு மேலே ஏறு. எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ சுற்றி வளச்சிட்டானுங்க அவனுங்க, எல்லா போலீஸும் சுற்றி வளச்சிட்டானுங்க. ஒன்றும் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக இந்த வண்டி எடுத்துக்கோங்க. கீழே போகாதீங்க, கண்டிப்பாக கீழே போனால் பஸ் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போங்க. இதோ நான் போகிறேன். தோ டே போடா. ஓகே சட்டு புட்டுன்னு போகணும். போடா. இப்போ நம்மக்கிட்ட சைலன்சர் போட்ட பிஸ்டல் இருக்கிறதுனால யாருக்குமே இது போலீஸ்க்கெல்லாம் நம்ம சுடும்போது கேட்காது. ஸோ அதனாலேயே ஈஸியாக எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம் நம்மளுக்கு வேண்டியவங்கள. அதனால் இப்போ என்ன பண்ணுது, என்னடா டே கீழே குதிரா, போலீஸ் வந்தானுங்க. போடு. அவ்வளோதான். பைக்கர்ரா இந்த சைட் போங்க. டன் சேசிங் இப்போ தரமாக போகுது. இப்போ ஒன்றும் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக முறுக்கினா இருங்க. நம்ம என்ன பண்ணுறீங்க, இந்த இது இருக்குல்ல, இந்த மேப்பையே சுற்றிக்கின்னு வரணும். அதுக்கு ஏதாவது பிளான் போடணுமோல்ல. ஸ்ட்ரெயிட்டாக போகிற சான்ஃபியருக்கு போயிடலாமா? ஏங்க அத்தை பாட்டில் போனாங்க. ஐயோ டே இருங்க, போடு தலையை பொசுக்குடா.
தலையை பொசுக்குடா முய்யாலே டே 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 டமால் டே இந்த வண்டி போன பார்ட்லேயும் இந்த மாதிரி தான் ஒரு வண்டி எடுத்துக்கின்னு போனோம். இப்போ மறுபடியும் போகிறோம் அதே மாதிரி தான். ஐயோ டே இப்போ லைஃப்பும் கம்மியாக இருக்கே, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகணும், இங்கே தான் போகணும், வேறு வழியே இல்லை. இங்கே பாருங்கள் சுற்றி வளர்ச்சிட்டானுங்க, சோழி முடிஞ்சிங்குது, அவ்வளோதான். போலீஸும் வந்துட்டானுங்க, ஹெலிகாப்டரும் வந்துச்சு. ஓகே ஐயோ டே பீஸ்ரா எங்க டயரு தேய்ச்சிங்கன்னு போயினுக்குது. ஐயோ இதுக்கு மேலே இந்த கார் எடுக்க முடியாது, பட்டு இங்கே எல்லாரும் சுட வேண்டியதுதான். போடுறா சுட்டானுங்க நம்மள, எல்லாம் போச்சு. சரி நம்ம இப்போ இந்த மிஷின் பண்ணலாமா? பேசாம வேணாம், நம்ம ஸ்டார் ஆஃப் ஸ்டார் தானே, என்கிட்ட ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்குது கைஸ். ஸோ இப்போ என்னையோ சூர்யா போடுறா மண்டையிலே வாங்கினாரு. எங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் கூட தெரில அந்த சைலன்சர் போட்ட பிஸ்டலை. இப்போ என்ன பண்ணோம், இந்த போலீஸ்காரன் இருக்கிறான் பாருங்க, இந்த பைக் எடுத்துன்னு சர்ன்னு ஓடுறது தான். நான் அந்த ஆமுனேஷனுக்கு ஸ்பாட் போட்டேன்னா அப்படியே போங்க, அதே ஆமுனேஷனுக்கு சர்ன்னு வண்டி வருவோம். இப்போ பின்னாடி நான் முன்னாடி வரேன், முன்னாடி நான் பின்னாடி வரேன். ஓகே இப்போ 1 ஸ்டார் வாண்டட் லெவல்லே போவோம். அப்படியே வண்டி ஏறா டே இந்த வாண்டட் லெவல் போகாமல் பார்த்துக்கணும். என்னோட ஆமுனேஷனு போலீஸ்லாம் வந்துட்டானுங்கண்ணா. வந்துட்டானுங்களா பர்ன்னு ஏறா வண்டியை நிறுத்திடுவோம். ஸ்ட்ரைட்டாக போவோம் வீட்டுக்குன்னே வருது. ஆமுனேஷனுக்கு போயிட்டு பிஸ்டல்ஸ் போய் சைலன்ஸுடு 9mm வாங்கிக்குவோம் 2 வாட்டி. ஓகே இது போதும்னு நினைக்கிறேன், இல்லைங்க நிறையா வேணும். போடுறா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு எஸ்எம்ஜி இல்லை மைக்ரோ எஸ்எம்ஜிக்கு போங்க. இந்த கன் எடுத்துக்கோங்க, 1 2. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டார்லாம் போயிடுச்சுல, ஒன்றும் பண்ணாதீங்க, வீட்டுக்கு போங்க. நான் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கு சொல்கிறேன், க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க. வண்டி எடுத்துகிட்டு பேசாமல் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போயிடலாம். ஓகே போவோம். க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம். பேச விடுங்கடா ஏன்னா இப்படி பண்ணுறீங்க. ஐயோ ஓகே நம்ம மேப்பை போடுவோம், எனக்கு வேறு ரூட்டே தெரில. ஓகே வண்டி எடுப்போம், சர்ன்னு வண்டியோ. ஐயோ 1 ஸ்டார் வந்துடலவரா, பரவாயில்ல ஸ்டார் ஆஃப் ஸ்டார் தானே இது. ஓகே எறா வண்டியை சம்போ டகடான் இப்போ பாட்டெல்லாம் விட்ருவோம் சொர்ன்னு. இப்போ இதை வண்டியை முறுக்கினே இருங்க, நீ செய்ய முறுக்கு டன். போனஸ் $39. ஓகே இப்போ எனக்கு காசு வேணும், $1 lakh வேணும். அதனால தான் நான் வீட்டுக்கு பண்ணிக்கிறேன் 1 ஸ்டார் வாண்டட் லெவல் வச்சுக்கினேன். ஓகே சட்டு போட்டு நேர்றா டே
ஓகே, அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? சைலன்சர் பிஸ்டல் எடுத்து எல்லாரையும் பட்டுன்னு போடுங்க. இங்கே ஒருத்தன் இருக்கா பாருங்க. ஏய், நம்ம வீட்டாண்ட எவனா சுட்டினா? டேய், நீ ஏன்டா குறுக்க வந்த? அவ்வளோதான் போடு. அவ்வளோதான். இப்போ நம்ம பைக் எடுத்துக்கலாம். ஐயோ, 2 ஸ்டார் ஒண்டர்லா நான் பார்க்கவே இல்லையா? ஐயா, ஓடு. சன்ஃபியருக்கு ஓடு. வேணாம். ஏய் ஜமால். ஓகே. ஏங்க இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. பேசாமல் இது மேலே போயிடலாம். வேறு வழி இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட் தான் ஒரே வழி. ஐயோ, போலீஸ் ஏற்றுட்டேன். இஞ்சி அவதான் நம்மளை முக்கியம் எப்போ எங்கடா டோர்க்கா ஆடங்குயால் எங்கள் டோருக்குங்க என்ட்ரன்ஸு வாங்கி வரமாட்டே. பட்டுன்னு மேலே போடா. மேலே போடா. அவ்வளோதான், வந்தாச்சு மேலே. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு கிளம்ப தான். இங்கே இருக்கவே தேவையில்லை. இங்கே பாடி ஆர்மர் இருக்குது, இதை எடுத்துப்போம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போவோம். எவனாவது இருக்கீங்கோ? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ஸ்மோக்கோட ஒரு மிஷினுக்கு வருவோம் இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் சுடுற மிஷின் தான். இருங்க, ஏதாவது ஒரு கன்னுக்கு பிஸ்டல் வேணாம், ஷார்ட் கன் எடுத்துக்கலாமா? ஷார்ட் கன். எங்கடா இருந்து சுடுவான்? இவன் எப்படா வந்தான்டே? என்னடா எல்லா என்ட்ரன்ஸும் மூடி தானே இருந்தது. டாய் போடு. எல்லா என்ட்ரன்ஸும் என்ன மூடி தானே இருந்தது. எவ்வளோ காசு. சுட்ரா அலப்படுற கல்லப்புறம். தலைவர் நேரம் தரோம். அவள்தான். ஐயோ, அங்கே ஒரு கலப்பத்தே 4 ஸ்டாரா? ஐயோ டமால். இப்போ எஸ்கேப் ஆகினே இருக்கணும். ஏன்னா இது அது என்னது, ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி வருவானுங்களே. ஐயோ, ஹெலிகாப்டர். இது ரைடர் கார் மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த ரைடர் பையன் பாவி நம்மளை ஏமாற்றுவாங்க. ஏமாத்துக்காரன். ஓகே, டே போடா. கடுப்பேத்துறோனே. சபா, கார் ஏறுங்கடா. கார் ஊட்டி ஏறுங்கடா. கார் ஊட்டி ஏறுங்கடா. இப்போ கொஞ்சம் லைஃப் தானே இருக்குது, அதை வச்சுங்க ஏதாவது பண்ணுங்க. இப்போ 5 ஸ்டார் வாண்டட் லெவல் வரக்கூடாது, அது வரைக்கும் ஏதாவது பண்ணுங்க. ஸோ நான் இப்போ பாருங்கள் நானே போகிறேன். இப்போ போயிட்டா இருங்க. போடா பட்டுன்னு இரு. சுட்டானு நான் அவனுங்களை சுட்டேன்னு. ஓகே, இப்போ கார் அவள் தான். இந்த கார் எடுத்துக்கின்னு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனோம் ஸ்ட்ரெயிட்டாக நான் எதுக்கும் துளிக்காமல் நம்மளோட இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அது போகிறதுக்கு ரிஸ்க்கு. ஏன்னா இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும். அங்கே பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனு. இங்கே வேறு இதை ஒன்று போட்டு வேணுன்னே தான் கைஸ் போட்டு விட்டுருக்கானுங்க. ஓகே நம்ம போங்க கைஸ். எங்கடா டே விடுங்களா? ஓகே, எங்கடா வீடு
எங்கே ஸ்ட்ரைட்டாக எல்லாத்துக்கு மேப்பே போட்டுருவான் போடாடி. அவ்வளோதான், இப்படி திருப்பு. அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கணும். போலீஸ் வேறு 4 ஸ்டார் வேறு. இப்போ என்கிட்ட லைஃப் வேறு கம்மியாக இருக்குது. எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு கூட தெரில. டேய் சுற்றி வளர்ச்சினானுங்க முடிஞ்சுது. இப்போ இங்கே இருந்தானுங்கன்னா கண்டிப்பாக கடுப்பாயிடுவேன். டே இதோ இந்த வழி தான் போகணும். போட இப்படியே போகணும். வந்துச்சு. அடமால். இப்போ வீட்டுக்கு இந்த சைடு போய் வீட்டுக்கு போங்க. அப்போ தான் எங்கடா போனான்னு தேடுவானுங்க. இப்போ நம்ம வீட்டாண்ட வந்தானுங்களான்னு பார்ப்போம். வீட்டாண்ட சாப்பரே வந்துச்சு. அவ்வளோதான். ஐயோ போலீஸ் சுட்டி. போலீஸ் சுற்றி வளர்ச்சிட்டாங்க கைஸ். சரி காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன். பாய் காய்ஸ், பாய்.